ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்திப்பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ அத்திப்பழத்தை நல்லா உடச்சி பார்த்துக்கணும், ஏன்னா அதில் வந்துட்டு புழு இருக்கும். அதனால் நல்லா பார்த்துட்டு போடணும், பூச்சி எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு. இதில் எதுவும் இல்லை, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இந்த முட்டாக இருக்கிறது வந்து விதை, அது பார்க்கவே பூச்சி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வந்துட்டு அத்திப்பழத்தோட விதை. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பார்த்து அந்த அத்திப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இனிப்பாக பசங்க குடிப்பாங்க, அதுக்காக தான். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது, வெள்ளை சக்கரை சேர்க்காம. ஒரு 5 ஸ்பூன். இப்போ இது கூட ஒரு டம்ளர் கிளாஸ் ஒரு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 லிட்ரு. ஒரு 5 பேர் குடிக்கணும் இல்லையா, அதனால் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது சரிக்கல சொல்லு. இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம குடிக்கலாம்.